வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். 2.4 பில்லியன் ரூபாய் வாகன இறக்குமதி மோசடி, சிக்கப்போகும் மஹிந்தவின் புதல்வர்கள் நாடாளுமன்றில் அம்பலம். பிரதமர் ஹர்னி அமரசூரியவை ரகசியமாக கண்காணித்த மூவர் அதிரடி கைது. நீதியமைச்சருக்கு எதிரான பிரேரணை தோல்வியடையும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச திட்டவட்டம். சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான போலீஸ் அறிவிப்பை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்து. செம்மணி மனித புதைக்குழி குறித்து தனியான ஆய்வு நடத்தப்பட வேண்டும். ஐரோப்பிய தூதுவர்களிடம் தமிழ் கட்சிகள் வலியுறுத்து. 2 வாரத்துக்கு மாத்திரமே எம்பி பதவி, சபையில் அர்ச்சுனா வெளியிட்ட தகவல். ஈரானின் அணு செறிவூட்டல் மையங்கள் மீது மிக விரைவில் தாக்குதல், ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. சீன நாட்டவரிடம் 2 கோடி கொள்ளை, முன்னாள் ராஜாங்க அமைச்சரின் புதல்வர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். வெளிநாட்டு தொழிலாளர்களுக்காக மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்ய வழங்கப்பட்ட அனுமதி பத்திர முறையை பயன்படுத்தி மோசடியான முறையில் வாகன இறக்குமதி செய்த குற்றச்சாட்டொன்றை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் புதல்வர்கள் எதிர்கொண்டுள்ளனர். வெளிநாட்டு தொழிலாளர்களுக்காக மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்ய வழங்கப்பட்ட அனுமதி பத்திர முறைமை மூலம் அரசாங்கத்துக்கு 2.4 பில்லியன் ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ருவன் திலக்க ஜெயக்கொடி நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த பாரியளவிலான முறைகேடுகள் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் பதவிக்காலத்தில் நிகழ்ந்ததாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்ட இந்திருவன் திலக்க ஜெயக்கொடி திட்டத்தின் கீழ் 640 வாகனங்களை இறக்குமதி செய்ய 2 நிறுவனங்களுக்கு மட்டுமே சிறப்புரிமைகள் வழங்கப்பட்டதாக பிரதம கணக்காய்வாளரின் அறிக்கைகள் மேற்கோள் காட்டி ருவன் திலக்க ஜெயக்கொடி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த செயல்முறை தொடர்பாக சரியான தகவல்கள் பிரதம கணக்காய்வாளருக்கு தெரிவிக்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாடு செல்லாத 4 நபர்களுக்கு வாகன அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தில் தொழில் குறிப்பிடப்படாத 60 நபர்களுக்கு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டது. சிலருக்கு 2 வீதம் அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டது மற்றும் 4 மாதங்கள் போன்ற மிக குறுகிய காலத்துக்குள் வெளிநாடு சென்று திரும்பிய நபர்களுக்கு இந்த சலுகை வழங்கப்பட்டுள்ளது போன்ற பல ஊழல்களை குறித்த ருவன் திலக்க ஜெயக்கொடி சபையில் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளார். இந்த அனுமதி பத்திர முறையை தவறாக பயன்படுத்தி ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த யோசித ராஜபக்ச மற்றும் ரோஹித ராஜபக்ச ஆகியோருக்கு 2 சொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்ததாக ருவன் திலக்க ஜெயக்கொடி சுட்டிக்காட்டியுள்ளார். CAB 7373 மற்றும் CAB 7171 ஆகிய எண்களை கொண்ட வாகனங்கள் இந்த முறையில் இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் இவ்வாறான பாரியளவிலான நிதி மோசடியில் ஈடுபட்ட அனைவர் மீதும் உடனடியாக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தியமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் ஹர்னி அமரசூரியவை தொலைநோக்கி மூலம் கண்காணித்ததாக கூறப்படும் 3 நபர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பில் உள்ள பிரபல நட்சத்திர ஹோட்டல் ஒன்றுக்கு பிரதமர் ஹர்னி அமரசூரிய நேற்று சென்றிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபர்களான 3வரையும் போலீசார் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலைப்படுத்தியுள்ளனர். அப்போது சந்தேக நபர்களான 3வரையும் இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் பசன் அமரசேன உத்தரவிட்டுள்ளதோடு சம்பவம் குறித்து முழுமையான அறிக்கையை நாளை சமர்ப்பிக்குமாறு கொம்பனி தெரு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபர்களான 3வரில் 2 சகோதரர்கள் என்றும் அவர்கள் கிண்ணியா பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் மற்ற நபர் முள்ளி பொத்தானை பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர்கள் 3வரும் கொழும்பு பகுதியில் பணிபுரிவதாக கூறியிருந்ததாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொம்பனி தெரு போலீசார் முன்னெடுத்தும் வருகின்றனர். நீதி அமைச்சருக்கு எதிராக எதிர்க்கட்சிகளால் கொண்டுவரப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணையால் அரசுக்கு எவ்வித தாக்கமும் ஏற்படாது என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கல்வி மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் கல்வி அமைச்சு வகிக்கும் பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவரவும் அவர் பதவியிலிருந்து விலக எதிர்க்கட்சிகள் முயன்றன.
எனினும் இந்த முயற்சி இறுதி வரை வெற்றியளிக்கவில்லை எனவும் மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சராக இருந்த குமார ஜெயக்கொடிக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்தனர். எனினும் அரசு எடுத்த தீர்மானத்தின்படி சுயாதீனமான விசாரணைக்கு வழிவகுக்கும் வகையிலே அவராகவே பதவி விலகினாரே தவிர எதிர்க்கட்சிகளில் பிரேரணையால் அரசுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவித்துள்ளார். தற்போது நீதி அமைச்சருக்கு எதிராக கொண்டுவரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையும் முந்தைய முயற்சிகளை போன்றுதான். இதனால் அரசுக்கு எந்தவித தாக்கமும் ஏற்பட போவதில்லை என நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட சொத்துக்கள் அல்லது ஆடம்பர வாழ்க்கை வாழும் நபர்கள் குறித்து தகவல்களை பொதுமக்கள் வழங்குமாறு இலங்கை போலீசார் கடந்த ஜூலை 9 வெளியிட்ட அறிவிப்பை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்தியுள்ளதாக இலங்கை ஏற்றுமதி தயாரிப்புகள் முறையான வழிகாட்டுதலின்றி இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதால் குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கு தேவையற்ற துன்புறுத்தல்கள் மற்றும் அச்சுறுத்தல்கள் ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக கட்சிகள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய ராஜ்யத்தின் சுயாதீன விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் சட்டத்தையும் பொது அமைதியையும் பாதுகாப்பதும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோரை சட்டத்தின் முன் நிறுத்துவதும் சமூக அமைதியை பேணுவதும் போலீசாரின் பிரதான பொறுப்பாகும். ஆனால் தற்போது வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பு அந்த அடிப்படை கொள்கைக்கு முரணானதாக இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையில் சொத்து வரி நடைமுறையில் இல்லாத நிலையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு சட்டப்பூர்வமான வழிகளில் பலர் சொத்துக்களை ஈட்டி வருகின்றனர் எனும் வரி முறைமை குறித்து போதிய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால் சிலர் தங்களது சொத்துக்களை முறையாக வெளிப்படுத்தாமல் இருக்கக்கூடும் என்று கட்சி குறிப்பிட்டுள்ளது. மேலும் தெளிவான சட்டப்பூர்வ வருமான ஆதாரமின்றி ஈட்டப்பட்ட சொத்துக்களை அடையாளம் காணும் நடைமுறைகள் அல்லது வழிகாட்டுதல்கள் இல்லாத சூழலில் இந்த அறிவிப்பு பொதுமக்களை துன்புறுத்தும் கருவியாக மாறக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்னர் போலீஸ், போதைப்பொருள் ஒழிப்பு பணியகம், உள்நாட்டு இறைவரி திணைக்களம் மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களம் ஆகியவற்றுடன் இணைந்து தெளிவான வழிகாட்டுதல்கள் தயாரிக்கப்பட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதனால் தற்போதைய அறிவிப்பை உடனடியாக திரும்ப பெற்று பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படாத வகையில் தெளிவான சட்ட வழிகாட்டுதலுடன் புதிய அறிவிப்பொன்றை வெளியிடுமாறு ஐக்கிய தேசிய கட்சி போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி சம்பந்தமாக தனியாக ஓர் ஆய்வை நடத்தி எந்த காலத்தில் மனிதர்கள் அங்கு புதைக்கப்பட்டார்கள் என்பதை கண்டறிவதன் மூலம் குற்றவாளிகளை அடையாளம் காண முடியும் என ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவிடம் தாம் வலியுறுத்தியதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் ஜெட்விங் விடுதியில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் மற்றும் ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, நெதர்லாந்து ஆகிய நாடுகளின் தூதுவர்களை நேற்று சந்தித்து கலந்துரையாட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்தினை வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பில் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு தளத்தை ஐரோப்பிய தூதுவர்கள் நேரில் பார்வையிட உள்ள நிலையில் இதுகுறித்து தனியான ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் எந்த காலத்தில் புதைக்கப்பட்டார்கள் என்பதை பார்ப்பதன் மூலம் அந்த காலப்பகுதியில் அதிகாரத்தில் இருந்தவர்கள் யார் என்பதை இனம் கண்டு குற்றவாளிகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாகாண சபை தேர்தலை பழைய முறைமையிலோ இலகுவாக நடத்த இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு கோரியுள்ளோம். மாகாண சபையின் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகம் இல்லாததால் அரசு அதிகாரிகளே நிர்வாகத்தை கவனித்து வருகின்றார்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளனர். புலம்பெயர் உறவுகளின் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதன் மூலமும் விவசாயம் மற்றும் மீன்பிடித்துறைகளை மேம்படுத்துவதன் மூலம் பிராந்திய பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுக்க முடியும் என்பதால் ஐரோப்பிய நாடுகள் இதற்கான ஆதரவை வழங்க வேண்டும் என்று கோரினோம். வடபகுதியில் நிலவும் திண்மக்கழிவு மற்றும் வடிகால் அமைப்பு போன்ற பாரிய பிரச்சினைகளை நவீன முறையில் கையாள்வதற்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு ஐரோப்பிய தூதுவர்களிடம் சுட்டிக்காட்டினோம் என தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தாம் இன்னும் அதிக காலம் சட்டமன்றத்தில் நீடிக்கப் போவதில்லை என்றும் அடுத்த 2 அல்லது 3 வாரங்களுக்குள் வெளியேறிவிடுவேன் என்றும் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றியவர், நான் இன்னும் அதிக காலம் இந்த நாடாளுமன்றத்தில் இருக்க மாட்டேன். நான் உங்களை நீண்ட காலத்துக்கு தொந்தரவு செய்ய மாட்டேன். இன்னும் 2 அல்லது 3 வாரங்களுக்கு மட்டுமே நான் இங்கு இருப்பேன் என குறிப்பிட்டுள்ளார். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது பொதுமக்களின் கவலைகளை எழுப்பிய பின்னர் தாம் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டதாகவும் அவர் இதன்போது குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் வடக்கில் முன்வைக்கப்படும் ஊழல் தொடர்பான பல முறைப்பாடுகளையும் ஆவண ஆதாரங்களையும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவிடமும்
ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவிடமும் சமர்ப்பித்ததாகவும், ஆனால் எந்த விசாரணையும் ஆரம்பிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையின் மருத்துவ கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து முறையான விசாரணை எதுவும் நடத்தப்படவில்லை என்றும், அந்த பிரச்சினை எழும்பிய பின்னர் தாம் அச்சுறுத்தல்களையும் சட்ட நடவடிக்கைகளையும் எதிர்கொண்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தன்னை நாடாளுமன்றத்திலிருந்து நீக்க கோரும் சட்ட நடவடிக்கையானது வடக்கிலிருந்து வரும் சுயாட்சி பிரதிநிதிகள் நியாயமற்ற முறையில் குறிவைக்கப்படுகின்றார்கள் என்ற எண்ணத்தில் சில தமிழ் மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது என்று அர்ஜுனா மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த கவலைகளை களைந்து சுயேட்சை பிரதிநிதிகளுக்கு சமமான உரிமைகளை உறுதி செய்யுமாறு அவர் அரசை வலியுறுத்தியுள்ளார். ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் இயந்திரங்கள் அமைந்திருப்பதாக கருதப்படும் பகுதியின் மீது அமெரிக்கா மிக விரைவில் கடுமையான தாக்குதலை நடத்தும் என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே மோதல்கள் தீவிரமடைந்து வரும் சூழலில் அவர் இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்தினை வெளியிடும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது நடான்ஸ் பிராந்தியத்தில் உள்ள பிக் எக்ஸ் மலை பகுதியில் ஈரான் தனது அணு உலை செறிவூட்டல் இயந்திரங்களை மாற்றியுள்ளதா என கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளித்த டொனால்ட் ட்ரம்ப் மிக விரைவில் அந்த பகுதியில் தாக்குதல் நடத்தப்படும், அதிலிருந்து தப்பிப்பதற்கு ஈரானால் எதுவும் செய்ய முடியாது என்று தெரிவித்துள்ளார். விளக்கமாக, இதுபோன்ற ராணுவ திட்டங்களை நான் வெளிப்படையாக சொல்ல மாட்டேன். ஈரானால் ஏதேனும் செய்ய முடியும் என்று நான் நினைத்திருந்தால் இதை ஒருபோதும் கூறியிருக்க மாட்டேன். ஆனால் நாங்கள் விரைவில் அந்த பகுதியை இலக்கு வைத்து மிகவும் கடுமையாக தாக்குவோம் என அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய படைகள் ஈரானின் அணு மற்றும் ராணுவ இலக்குகளை இலக்கு வைத்து தொடர் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் நிலத்தடி மற்றும் மலைப்பகுதிகளில் ஈரான் மறைத்து வைத்துள்ளதாக கருதப்படும் முக்கிய செறிவூட்டல் மையங்களை அழிப்பதே அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பதை டொனால்ட் ட்ரம்ப் இந்த அறிவிப்பில் உறுதியாக தெரிவித்துள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரவின் புதல்வர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு கொள்பேட்டிய காவல்துறையினர் நேற்று இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சீன நாட்டவரிடமிருந்து 2 கோடி ரூபாய் கொள்ளையடித்த குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வரும்போது, சீன நாட்டவர் ஒருவரிடம் இருந்து சுமார் 2 கோடி ரூபாய் பணத்தை அபகரித்தமை தொடர்பாக சம்பந்தப்பட்ட சீன நாட்டவர் அளித்த முறைப்பாட்டின் பெயரில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையை தொடர்ந்தே அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இன்றைய தினம் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். இந்த சம்பவம் குறித்து கொழும்பு கொள்பேட்டிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகள் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2.4 பில்லியன் ரூபாய் வாகன இறக்குமதி மோசடி, சிக்கப்போகும் மஹிந்தவின் புதல்வர்கள் நாடாளுமன்றில் அம்பலம். பிரதமர் ஹர்னி அமரசூரியவை ரகசியமாக கண்காணித்த மூவர் அதிரடி கைது. நீதியமைச்சருக்கு எதிரான பிரேரணை தோல்வியடையும், அமைச்சர் நலிந்த ஜெயதிச திட்டவட்டம். சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான போலீஸ் அறிவிப்பை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும், ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்து. செம்மணி மனித புதைக்குழி குறித்து தனியான ஆய்வு நடத்தப்பட வேண்டும், ஐரோப்பிய தூதுவர்களிடம் தமிழ் கட்சிகள் வலியுறுத்து. 2 வாரத்துக்கு மாத்திரமே எம்பி பதவி, சபையில் அர்ஜுனா வெளியிட்ட தகவல். ஈரானின் அணு செறிவூட்டல் மையங்கள் மீது மிக விரைவில் தாக்குதல், ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. சீன நாட்டவரிடம் 2 கோடி கொள்ளை, முன்னாள் ராஜாங்க அமைச்சரின் புதல்வர் கைது. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யஃப்னா, நோர்தர்ன் பாயிண்ட்.